மாண்புமிகு துணை முதல்வர் எங்கள் அருமை அண்ணன் உதய அண்ணாவுக்கு கூடிய 48வது பிறந்த நாள். இந்த 48வது பிறந்த நாளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 48 தர்காக்களில் நான் அவர் பிறந்த நாளுக்காக ஏழை எளியவர்களுக்கு பிரியாணி வழங்குறேன்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன். Happy birthday to Udaynidhi Stalin, Deputy Chief Minister. I come from London. Even there we hear முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஹஜ்ரத் சையத் மூசா ஷா காதிரி தர்காவோட ட்ரஸ்டிகள் எல்லாருமே ஜி முகமது அப்துல் வாஹிதோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட நாள் வாழ்றதுக்காக துவா செய்கிறோம். ஜேஎம் பஷீர் சாஹேப் அவர்கள் இன்றைக்கு அவருக்கு பிரியாணி வழங்கி இந்த கொண்டாடுறார். நான் பேசுகிறேன். வணக்கம், நான் ஜேஎம் பஷீர். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் எங்கள் அருமை அண்ணன் உதய அண்ணாவுக்கு கூடிய 48வது பிறந்த நாள். இந்த 48வது பிறந்த நாளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 48 தர்காக்களில் நான் அவர் பிறந்த நாளுக்காக ஏழை எளியவர்களுக்கு பிரியாணி வழங்குறேன்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன். இதே மாதிரி நாகூர் தர்காவில் நான் அவருக்காக பிரியாணி போட்டேன். ஒவ்வொரு தர்காக்களையும் முக்கிய தர்காக்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அனைத்து தர்காக்கள்லேயும் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் பிரியாணி போடுறதா வேண்டியிருக்கோம். அதனால் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் மட்டுமல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஆட்சி நடக்குது. மத விரோத ஆட்சியை எதிர்த்து மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் நீண்ட காலமாக ஆதரித்து கொண்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் திமுகன்றது தான் பிளட்டாக இருக்கும். திமுகவுக்கு தான் இஸ்லாமியர்கள் கடந்த காலமாக எல்லாமே ஓட்டு போட்டுட்ருக்காங்க. வரும் சட்டமன்ற தேர்தலையும் குறைஞ்சது 400 இடங்களையாவது வெல்லணும்னு சொல்லி துணை முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம். இந்த சாப்பாடு எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் போய் சேர்ந்து அவர் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக லண்டன்லேருந்து மிஸ்டர் ஜோஷுவா வந்திருக்காரு. அவர் துணை முதலமைச்சரை பற்றி பேசணும்னு என்கிட்ட கேட்டார். அவர் இப்போ பேசுவார் உங்களுக்காக. தேங்க்யூ. Vanakkam, good evening. I'm here to wish happy birthday to Udaynidhi Stalin. I come all the way from London. We hear even there of the great things he's doing, and when I come to Chennai now, I can see them all around me. Happy birthday. உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் திரையுலகம் சம்மந்தப்பட்டவங்க ட்விட்டரே கொந்தளிக்கிற அளவுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிருக்கு. அது எதனால நினைக்கிறீங்க? இல்லை, உதயநிதி ஸ்டாலின்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில். எந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பேரும் உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு கூட தெரியாது. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னா குழந்தைங்களுக்கு கூட தெரியும் உதயநிதி ஸ்டாலின்ட்டு. அந்த துறையில் அவர் ஜொலிச்சதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர் வந்திருக்காரு. ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் உதயநிதி ஸ்டாலின் போய் சேர்ந்திருக்கார். இதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களும் அவரை பாராட்டுறாங்க, அவரை போற்றி வணங்குறாங்க. அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் தான் எல்லா படங்களையும் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரெட் ஜெயிண்ட்டை விட்டுட்டு அவர் விலகிட்டதான் அவரே சொல்கிறாரு. ஆனாலுமே இன்னும் ரெட் ஜெயிண்ட் மேலே அந்த குறை இருக்கு. சினிமாவில் பயங்கரமாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. சார், நான் ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். நான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் சார்.
இது தவறான கருத்து. ஒரு தயாரிப்பாளரும் தன்னுடைய படத்தை வந்து ரெட் ஜாயிண்டில் கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புவாங்க. ரெட் ஜாயிண்ட் இதுவரையிலும் எந்த படத்தையும் போய் கேப்சர் பண்ணதே கிடையாது. நான் போய் என் படத்தை ரெட் ஜாயிண்டில் கொடுக்கணும், கொடுத்தா இந்த படம் உலகம் முழுவதும் திரையிடப்படும், பெரிய வசூலை கொண்டாட இந்த படம் வெற்றி அடையும்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் மீது தான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர அந்த நிறுவனம் வந்து சினிமா ப்ரொடக்ஷன் மீது வந்து இது என் படம் வேணும்னு சொல்லி அவங்க அபகரிக்கலை. இதுதான் உண்மையான கருத்து. சும்மா பொய்யான கருத்து எல்லாம் பரப்புகிறாங்க. இதுதான் உண்மையான கருத்து. திரைப்படங்கள் எல்லாமே ரெட் ஜாயிண்டில் போய் வெளியிடணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு எந்த படம் வேணும் அவங்க செலக்ட் பண்ணி தான் வாங்குறாங்க சார். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கல்யாண வீடியோ விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஆட்கள் வந்து பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்க. அந்த கல்யாண வீடியோவில் குறிப்பிட்ட செகண்ட் வீடியோ இது பண்ணுறதுக்கே 10 கோடி 15 கோடி இது பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்க சார்? அது அவங்க பர்சனல் விஷயம் சார், அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. இது உதய அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தோம். உதய அண்ணாவை பற்றி கேளுங்க, அவரை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இது அவருடைய தொகுதி. அவருடைய தொகுதியில் உலக புகழ்பெற்ற இந்த தர்காவில் நாங்கள் சாப்பாடு கொடுக்கறது வழக்கமாக கொண்டுட்ருக்கோம். தர்கா நிர்வாகமும் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் தர்கா நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை இதை ஏன் கேட்டேன்னா அந்த செஸ் காம்படிஷன் நடந்தப்போ அந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக ஒரு விக்னேஷ் சிவன் கிட்ட தான் கொடுத்தாரு. எவ்வளோ பேர் இருந்தாலுமே அவர் விக்னேஷ் சிவனை கூப்பிட்டு கொடுத்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால இந்த கேள்வி நான் சார் அது டெண்டர் வச்சு அவங்க கொடுக்குறாங்க சார். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சியும் அவர் தான் நடத்துகிறாரு. அந்த நடத்தக்கூடிய எல்லா வல்லமையும் அவங்கக்கிட்ட பண்ணுறாங்க சார். அவங்க ஒரு மோனோபோலியாக இருக்காங்க இந்த விஷயத்தில். அவ்வளோதான். இப்போ சினிமா துறையில் இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சின்ன படங்கள் வந்து அதனால தான் ஓடுது. ஸோ ஆனால் இப்போ ரிவ்யூவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது 2 வகையில், ஒன்று ப்ளஸ் ஆகுது, ஒன்று மைனஸ் ஆகுது சார். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் வாசப்படியில் நின்று இங்கே சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னால் ஹோட்டலுக்காரன் சத்தம் போடுவாங்க சார். அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா பார்த்துட்டு காசு கொடுத்து தான் பார்க்குறோம். கொடுத்துட்டு தேட்டர் வாசப்படியில் நல்லா இல்லைன்னு சொன்னான்னா ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளர் ரொம்ப பாதிக்கிறாங்க. உங்களோட ரிவ்யூ வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க தவிர வெளியில் போய் சொல்ல வேணாம் நாங்கள் சொல்லவே இல்லை சார். இதுதான் சார். ஓகேவா? Evening. I'm here to say happy birthday to Udaynidhi Stalin, Deputy Chief Minister. I come from London. Even there we hear the great things he's doing in Chennai and in Tamil Nadu broader. When I come now and visit, I can see all the great things he's achieved. So God bless and happy birthday. Thank you.